ராகுல் காந்தி கூறியது போல தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு. அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மிஸ்மேட்சிங்கு, செத்தவர் உயிரோடு வருது, டோர் நம்பர் மாறி இருக்கு, ஆண் போட்டோவை பெண் போட்டோவை மாற்றிடுது, பெண் போட்டோவை ஆண் போட்டோவை மாற்றிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டடு இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, டபுள் என்ட்ரி. இதெல்லாம் முற்றிலும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் 100% அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது நீங்க உறுதிப்படுத்தணும். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும் என்றும் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். ஏன் தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசுவதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசுவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? இனி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி யாரு தவறாக பேசினாலும் சும்மா விடமாட்டோம் என்றும் ஜெயக்குமார் எச்சரித்தார். ஐயோ, அவருக்கு குறைஞ்சிரும். அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும். அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ, அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா? அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய், செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு கூட்டணி போயிடும். அது ஒன்னும் இல்லாம போயிட்டு போகுது. கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மேலும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கரையேறி விடுவேன் என்றும் சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். என்னடா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. தன் மீது வழக்கு போட்டு மிரட்டிய போதும் என்ஐஏ சோதனை நடத்திய போதும் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் சீமான் தெரிவித்தார்.